வணக்கம் நேயர்களே. தொடுவானம் தொலைக்காட்சியில் மீண்டும் ஒரு காணொளியுடன் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது பகுதி 5. இன்ஃபேக்ட் பகுதி 4ன்னு தவறா போட்டிருக்கு. பகுதி 5. பகுதி 4ல 5ல என்ன சொன்னா, உங்களுக்கு 2 நாளா ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா பேசுபொருளா இருக்கிற டெல்லி ஹைகோர்ட் அந்த ஜட்ஜி வீட்டுல கிடைச்ச பணக்குவியல், அதோட பின்னணி என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம். ரெண்டாவது, இந்த என்ஜேஏசி அப்படின்னு சொல்லிட்டு மோடி அரசாங்கம் வந்ததுக்கு தொடர்ந்து, அது 2014 அதை கொண்டு வராங்க நினைக்கிறேன். ஆனா அது அந்த டிசம்பருக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டால் அது தள்ளுபடி செய்யப்படுகிறது. அந்த அமெண்ட் தள்ளுபடி செய்யப்பட்டதுல அப்ப இருந்த லா மினிஸ்டர் இருந்தவர், அவர் கொஞ்சம் ஒரு கடுமையான வார்த்தைகள்னால தி டிரனி ஆஃப் தி அன்எலெக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது அப்புறம் அவரும் பழைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் லோதா அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்தவர், அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்தவர், அவரும் ஒரு ப்ரோக்ராம்ல சந்திச்சு பேசும்போது மனசு இருக்கு. அப்கோர்ஸ் அவங்க 2 பேருமே ரொம்ப மேஜர் பர்சன்ஸ், ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஜட்ஜ். அதனால அவங்களோட அது ஒரு ப்ரோக்ராம்ல நடந்தது, அது நான் பார்த்தேன். அதை ஸோ என்ஜேஏசி ஸ்ட்ரைக் டவுன் பண்ண அப்புறம் ஜுடிஷியல் இது அரௌண்ட் 93ல தான் இந்த சிஸ்டம் வருது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 89லேருந்து அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வலுவான அரசாங்கங்கள் இருந்தது. உங்களுக்கு 89லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு 2 கூட்டணி அரசாங்கங்கள் வந்தது. ஒண்ணு சந்திரசேகர் அவர் தலைமையில சிங், முதல்ல விபி சிங் தலைமை, அப்புறம் சந்திரசேகர் தலைமையில ஒரு அரசாங்கம் இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க நராவ் அவர்கள், ஏன்னா அந்த எலெக்ஷனுக்கு நடுவுல தான் ராஜீவ்காந்தியோட படுகொலை நடக்கிறது. அதன் பிறகு நரசிம்மராவ் தலைமையில் வருது. நரசிம்மராவ் தலைமையில அது மைனாரிட்டி கவர்மெண்ட். அதாவது 89லேருந்து இந்தியாவில் ஒரு சிறுபான்மை அரசாங்கம் தான் நடக்கிறது. அதாவது முழுக்க ஒரு மெஜாரிட்டி பெற்ற அரசாங்கம் நடக்கலாங்க. வெளியில இருந்து சப்போர்ட் பண்றவங்க இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் சப்போர்ட் பண்ணது இருக்கும்போது பெரிய கூட்டணி கட்சிகள்லாம் அவர் ஜேஎம்எம்பியை விலக்கி வாங்கினார்னே அந்த கேஸ் முடிவாச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ரிவர்ஸ் ஆச்சு, அது விடுங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் இப்ப நேற்றுக்கு அந்த 14ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த ஒரு வாரம் எப்படி இது மறைக்கப்பட்டது? இது எல்லாம் பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால முதல்ல ஜெயராம் ரமேஷ் பேசும்போது அவர் கேட்கிறாரு. அதுக்கு முன்னாள் சுப்ரீம் கோர்ட் லாயரா இருந்த இப்ப வைஸ் பிரசிடென்ட் அண்ட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அவர் என்ன சொல்றாரு சொன்னா, இது எப்படி நடந்தது? இதே ஒரு அரசியல்வாதிக்கா நடந்திருந்தா, இல்ல இதே ஒரு இதை எப்படி பண்ணிருப்பாங்க, ஏன் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி, இது விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ ஒரு வாரம் இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? இப்ப மத்தியில பிஜேபி அரசாங்கம் இருக்கு, டெல்லியில பிஜேபி அரசாங்கம் இருக்கு, அப்புறம் போலீஸ் ஆரம்பத்துல இருந்தே மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுல இன்னொரு இன்வால்வ் ஆன ஆட்கள் யாருன்னு சொன்னா, இந்த ஃபயர் சர்வீஸ், தீயணைப்புத்துறை. தீயணைப்புத்துறையில 2 நாள் முன்னாடி பேசும்போது, வெளில வந்தோன்னு பேசும்போதே அந்த பணம் எல்லாம் ஒண்ணு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நேற்றுக்கு வீடியோ வந்துருது. எப்படி மாத்தி மாத்தி யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க? இதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எதுவும் கடமை கிடையாது, அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது அதுல. இல்ல இப்ப புதுசா வந்திருக்கிற மாநில அரசாங்கம் யார் பொறுப்பு ஏத்துக்கிறது இதுக்கு? பக் ஸ்டாப்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட கடைசியா அது பக் ஸ்டாப்ஸ்? அது தெரியல. ஒரு விவாதமான பொருள் தான் இது. மோடி அரசாங்கம் ஏத்துக்குமா, ரேகா குப்தா அரசாங்கம் ஏத்துக்குமா? இதுக்கு நடந்திருக்கு. கட்டுக்கட்டாக பணம் சமயத்துல அவர் ஊர்ல இல்ல. சரி, இந்த யஷ்வந்த் வர்மா, இவர் எப்படி, இவரோட பின்னணி பார்த்தோம் சொன்னா, இவர் 2006லேருந்து கிட்டத்தட்ட 11 வரைக்கும் அங்க யூபியில அதிகாரியா இருக்கார். அரசாங்க வக்கீலா பயன் 2006, 2007 அதுலாம் அகிலேஷ் யாதவுக்கு இவர் நெருக்கமோ அப்படிங்கிறது. அரசாங்க வக்கீல 2012ல வராருன்னு நினைக்கிறேன் அவர். 2012 அப்ப அகிலேஷ் அரசாங்கம் இருக்காங்க, அந்த கவர்மெண்டோட அவர் யூபியை சேர்ந்த ஒரு
டெல்லியில படிக்கிறாரு. இவர் அங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா ஒரு இடத்துல சுமௌலிங்கிற இடத்துல அங்க இருக்கிற ஒரு பழமையான சுகர் மில்ஸுக்கு இருந்தார். அங்க கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவரை அப்ப இண்டிபெண்டன்ட் டைரக்டரா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருந்ததுனால இவர் மேலேயும் அந்த சந்தேகத்திற்குரிய ஊசி வந்து இவர் பக்கமும் காட்டுது அப்படின்னு சொல்லி அதுக்கு சிபிஐ என்கொயரி வந்தது. பட் அதுல இவரெல்லாம் அந்த மாதிரி சமயத்துல எப்படி இவரை வந்து நீங்க வந்து அந்த கொலேஜியம் 1900 அந்த கொலீஜியம் அதாவது ஜட்ஜுகளையே தாங்களே தேர்ந்தெடுத்துக்கிறது உலகத்துல எங்கேயும் நடக்காது, நம்ம நாட்டுல நடந்தது. அதே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. இதைத்தான் எதிர்த்து உங்களுக்கு அதுக்காக அரசியல்வாதி பண்ணா சரியா இருக்குமா? இருக்காது. நீங்க ஃபேர் சிஸ்டம் தான் கொண்டு வரணும். அரசியல்வாதிகள் பண்றதும் தவறு. அவர்களே அதுதான் 50 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்துட்டு இருந்தது. அதை கேள்வி கேட்கணும். அதையே அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் முழுக்க கண்ட்ரோல்ல இருந்து. இது ஒரு ஃபேர் சிஸ்டம் கொண்டு வரணும். எல்லாரோட இப்ப எக்ஸிகியூட்டிவா இருக்கிறோம் அவனுக்கு ஒரு தனி அவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவன் எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கணும். எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து அந்த மாதிரி இதுதான் இவங்க பண்ணது. என்ஜேஎஸ்சியில கொண்டு போறது ரொம்ப அழகான இது கொண்டு வந்தாங்க. அதுல இந்த மத்திய லா மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு, 2 எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. அந்த 2 எமினன்ட்ல ஒருத்தர் வந்து எய்தர் அ உமன் ஆர் எஸ்சி எஸ்டில இருந்து இருக்கணும், இல்ல ஓபிசில இருந்து இருக்கணும். இதை செலக்ட் பண்றதும் ஒரு கமிட்டியை செலக்ட் பண்ணும். இதெல்லாம் சொல்லி அங்க இருக்கிறது 3 பேர் அவங்க இருப்பாங்க. இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில அதை முழுக்க ஸ்ட்ரைக் டவுன் 5ல 4 பேர் அதுக்கு ஆதரவாகவும் ஒருத்தர் இருக்கு. அதுல 2 பேர் வந்து எப்பவுமே மோடி அரசாங்கத்தை கிரிட்டிக்கலா இருக்காங்க. மதன் லோக்கூருங்கிறவரும் சரி இவரும் சரி. இல்ல அதனால ஐ எம் நாட் இன்சுனுவேஷன் பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. ஜட்ஜா இருக்கும்போது அவங்க ஜட்ஜா தான் இருக்க போறாங்க. ஆனாலும் கூட அவங்க தொடர்ந்து ஜட்ஜா இருக்கும்போது கிரிட்டிக்கல், வெளில வந்ததுக்கு அப்புறம் கிரிட்டிக்கல் அவங்களுக்கு. அப்புறம் கெஹர்னு அப்பதான் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தார். இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகு ஆனா வந்து கெஹர் சொல்லும் போது என்ன சொல்றாரு சொன்னா இது ஃபைனல் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும்போது இதை பத்தி நிறைய விவாதிக்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா மோடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது எந்த விஷயத்தை பத்தி வந்ததுனாலும் சரி, இப்ப 10 ஆண்டுகள்ல சொன்னா அது போய் ஜாஸ்தி மல்லு கட்டுறது இல்லை. அவங்க இந்த ஆர்டினன்ஸை போட்டு மல்லு கட்டினாங்க. எதுக்கு? இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்டுக்கு மற்றதுக்கு. இதுல போய் சுப்ரீம் கோர்ட்டோட மல்லு கட்டுறதே இல்லை. அவங்க மோஸ்ட்லி அவங்க விட்டுடுறாங்க, வேற வழியை பார்த்து போயிடுறாங்க அவங்க. அப்ப இவங்க வேற வழிகள் சில வழிகள் பண்ணாங்க வச்சுங்க. இந்த சம்பளம் நிர்ணயிக்கிறதெல்லாம் எப்பவுமே லா மினிஸ்ட்ரில இருந்தா இருக்கும். ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு கிளியர் பண்றது அங்கேருந்து வந்தாங்க. அதுல டிலே பண்ணாங்க, அது கோவம் ஆச்சு, ஒரு தடவை ஒரு ஜஸ்டிஸே அழுதார், அதெல்லாம் ஆச்சு வச்சுங்க. ஆனால் இது பத்தி விவாதம் வந்து இதுக்கு ஒரு சரியான, ஏன்னா எனக்கு நானே அச்சதை போட்டு, நானே பூஜை பண்ணு, நானே சங்கல்பம் பண்ணு, இது நடக்கிற காரியமா? ஒரு ஆள் தானே தனக்கு கீழே இருக்கிறார், தன் சமூகத்துல இருந்து இது படிப்பான செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப டிஜிபி செலக்ட் பண்றதுன்னு சொன்னா அவங்களே எல்லாம் ஐஜி கிஜில உட்காந்து பேசி அதுல ஒரு 4 பேர் உட்காந்து நான் அடுத்த டிஜிபிஆர். அது அரசாங்கம் தான் செலக்ட் பண்ணும். அரசாங்கத்தோட இவங்களையும் சேர்க்கணும், எதிர்கட்சி தலைவரை சேர்க்கணும், ப்ராமினன்ட் சிட்டிசன்ஸை சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபேரா ஒண்ணுதான் கொண்டு வந்தாங்க. அதுல ஏதாவது குறைகளை இது பண்ணிட்டு இல்ல கிடையாது, 93ல நான் வச்சுட்டு இருக்கேன், நான் இதை நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இட் ஷுட் பி ஸ்ட்ரக் டவுன். இந்த கொலீஜியம் சிஸ்டம் தான் இப்ப யார் ரெஸ்பான்சிபிள்? இந்த பின்னணி கொண்ட சுகர் மில்ல அந்த ஒரு ஊழல் நடந்த போது அதோட இண்டிபெண்டன்ட் டைரக்டரா பதவி வகித்த இந்த யஷ்வந்த் வர்மா, இவரை பத்தி நிறைய வேற சந்தேகங்களும், அதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு இடத்துல இருந்து அவரை கொண்டு வந்து எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? அப்ப இருக்கிற கொலீஜியம் பொறுப்பு இருக்குமா இதுக்கு? இப்ப இருக்கிறதுக்கு அப்ப யார் கொலீஜியத்துக்கு சீஃபா இருந்தார், அந்த யார் செலக்ஷன் கமிட்டியில இருந்தாங்க சொல்லிட்டு இது ஒரு பெரிய இது ஏற்கனவே வந்தது இல்லையா? இது மாதிரி ஜட்ஜஸ்க்கு இதெல்லாம் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடியே நிறைய வந்திருக்கு. ஆனால் அப்படி வந்ததுல எல்லாம் வந்து என்ன சொன்னா மூடி மறைக்கப்பட்டது. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அவர் பேர்லயே வந்தது. ஒரு சமயத்துல ஒரு ஜட்ஜி சொல்றாரு 20% ஆஃப் தி டாப் ஜுடிஷியரி இஸ் கரப்ட் அப்படிங்கிறாரு. முக்கியமான ஒருத்தர் சொல்றாரு. இந்த நீதிபதிகள்லயே ஒருத்தர் முக்கியமான நீதிபதியா இருந்தவர் சொல்றாரு. பப்ளிக் டொமைன்ல இருக்கு, நான் வெளியில பிரைவேட் பேரை இங்க எடுக்க விரும்பல. சோ இது 5 பேர்ல 4 பேர் இந்த என்ஜேஎஸ்டிய ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்க. ஒருத்தர் மட்டும் செல்லமேஸ்வர்னு சொல்லிட்டு, அந்த செல்லமேஸ்வர் மட்டும் என்ன சொல்றாரு சொன்னா இதோட நான் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உங்களுக்கு செல்லமேஸ்வர் யாருன்னு தெரியுமா? ஜட்ஜஸ் எல்லாம் இந்த எந்த கேஸ் யாருக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த தீபக் மிஸ்ரா அவர் தலைமையில இருந்து தலைமை நீதிபதியா இருந்த போது அந்த சமயத்துல வெளியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா
ஓப்பன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க. யாரு? அதுக்கப்புறம் வந்த தருண் கோகோய்ங்கிற சீஃப் ஜஸ்டிஸ், அவரு செல்லமேஸ்வர் அதுல இருந்தவர். ஆனா அந்த செல்லமேஸ்வர் இதுல வந்து ஹி டிஃபர்ஸ், அவரோட டிசன்ட் நோட்டு கொடுக்குறாரு உங்களுக்கு இதுல. ஸோ இது ஒரு பக்கம் இது இருக்கு உங்களுக்கு. ஸோ இது யாரு? அப்புறம் என்ன பண்ணாங்க சொன்னா, இது இன்னும் வேடிக்கையான விஷயம் என்ன சொன்னா, அவர் அங்கேருந்து அவரோட பேரண்ட் இது எங்க சொன்னா இலாபாத் ஹைகோர்ட்ல இருந்து அவர் எலிவேட் ஆகி இங்க வர்றார் டெல்லிக்கு. அங்கேயே மாத்தி அங்க இருக்கிற வக்கீல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சொன்னா, அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க என்ன குப்பை தொட்டியா, எங்களுக்கு இந்த மாதிரி ஆளு கொண்டு வந்து எங்க கிட்ட போடுறீங்க, நீங்க அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அவங்களுக்கு இப்ப சின்ன தவறுகள் எங்கனாலுமே அதுக்கு அங்க உள்ளே ஒரு மெக்கானிசம் சஸ்பென்ஷனுக்கு பண்றதுக்கு. ஜுடிஷியரி இது ஹையஸ்ட் உங்களுக்கு. நான் வந்து காலமா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 ஆண்டுகளா ஒரு விஷயம் வந்து பப்ளிக் டொமைன்லயும் சொல்லிட்டு வரேன். அரசாங்கத்துல பதவியில இருக்கிறவங்க, குறிப்பா அரசியல்வாதிகள், அதிகாரிகளை சொல்லணும், அரசியல்வாதிகள் இவங்க ஏதாவது கரப்ஷன்ஸ் நடக்கிறது, ஒரு குவிட் ப்ரோக்கோ இருக்கு எதா இருந்தா, நான் லீகலைஸ் பண்ணீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சொன்னா, இந்த பழைய காலத்துல எப்படி இருந்தது, நம்ம குட ஓலை முறை இங்க வந்தவாசி பக்கத்துல செய்யாறுல இருந்தது, அங்க இருந்து இங்க உத்தரமேரூர்ல இருந்து சொல்லுவோம் நம்ம. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கிற நவீன கால தேர்தல் அரசியல் இருக்குல்ல, இந்த டெமோக்ரஸி, பீப்புள்ஸ் டெமோக்ரஸி, இந்த டெமோக்ரஸி இருக்குல்ல, இது பெருமளவில் பெருமளவில் இருக்கக்கூடிய இந்த டெமோக்ரஸி, இதுல அவன் தேர்தல்ங்கிறதுல அவன் கண்டெஸ்ட் பண்ணணும்னா, அவன் அரசியல் கட்சி நடத்த அவனுக்கு பணம் வேணும். எல்லா டொனேஷன் தான் வரும். இவங்க எல்லாம் ராஜாக்கள். இப்ப வந்துட்டாங்க சொன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா. அந்த காலத்துல போட்டு ராஜா தானே. அதனால இவங்களுக்கு ஒரு விதமான பணம் சேர்க்கறதுக்கு கடைசியா இவங்க ஒண்ணு கொண்டாங்க, அந்த பாண்டுன்னு சொல்லிட்டு. அது வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாம அது சீக்கிரட்டா வச்சிருந்த, அது பெருசா ஒண்ணும் வெளியால வச்சுங்க. இங்க இருக்கிற மார்டின் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 500 கோடி கொடுத்திருக்காரு. அங்க மம்தா பானர்ஜிக்கு 300 கோடியோ 400 கோடியோ கொடுத்திருக்காரு. பிஜேபி அரசாங்கத்துக்கு எல்லாரும் கொடுக்குறாரு. எதுக்கு? இது ஃபேவர் இல்லாம கொடுக்க போறது, ஃபேவர் வாய்ப்பு. இது எல்லாமே நடக்கும். இது வராத கொடுத்து கேஷா கொடுத்து வராத எத்தனை இருக்கு உங்களுக்கு? எத்தனை ஆயிரம் இருக்கிறவங்க சில ஃபேவர்ஸ் பண்ணுவாங்க, சில பணம் வாங்கத்தான் செய்வாங்க. இது நடந்துட்டே இருக்கு. நீ லீகலைஸ் பண்ணி தொலை, இதுல இத்தனை பர்சன்டேஜ் மேல வந்துன்னா அவன் மேல கேஸ் அப்படின்னு சொல்லி இது வழியே கிடையாது உங்களுக்கு. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சொல்லிட்டு அரசியல் கட்சியை நடத்துவது, தேர்தலை சந்திப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். அதுல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்ப பெரிய பத்திரிகையாளர்லாம் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு அங்க அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஏடிஎம் போல அவங்களுக்கு பணம். அப்படின்னா என்ன, நீ அங்க கரப்ஷன் நடக்கிறது தானே சொல்றேன். வேற கவர்மெண்ட் இருந்தா வேற எங்க இருந்து பணம் வருவாங்க? அரசாங்கத்துல இருந்து ஏதாவது கொடுக்குறாங்களா? இத்தனை ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க சொன்னா ஒரு 3% வந்து அரசாங்கத்தோட எக்ஸ்பெக்டர்ல இருந்து, அவங்களோட களஞ்சியத்துல இருந்து போகும் உங்களுக்கு, அவங்களோட ஒரு இதுல இருந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு வரதா? அதெல்லாம் கிடையாது இல்லையா. இவங்க இது நடந்துட்டு தான் இருக்கு, எல்லாருக்கும் தெரியுது நடந்துட்டு தான் இருக்கு. இதை லீகலைஸே பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு சூழல்ல இப்படி ஒண்ணு நடந்திருக்குன்னா இது ஒரு பெரிய இது ஆகணும் உங்களுக்கு. அப்படி ஆறதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும், சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இது உடனடியா இவர் வந்து பதவியில இருந்து விலக்கணும். பெண்டிங் என்கொயரி, சஸ்பென்ஷன். நீ சாதாரண ஒரு குமாஸ்தா, ஒரு பியூனு, 4வது இருக்கிற ஒரு ஊழியர்னு சொன்னா அவருக்கு வருவீங்களா? கையில காசங்க வச்சிருந்தாரு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல வச்சிருந்தாரு, இன்னொருத்தர் வச்சிருந்தாருன்னா. ஜட்ஜுங்கிறது கடவுள்களுக்கு சமமா. ஏன்னா அல்டிமேட் அங்கதான் நீதி கிடைக்கும் சொல்றேன். அந்த நீதிபதிகள் வந்து இந்த ஊழல்களில் இருக்கலாம். என்ன பொறுத்த மட்டும் அரசியல்ல பண்ணலைன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு என்ன சொன்னா ஒரு பிக்சட் கமிஷன்ஸே வச்சிரு. இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணாங்க சொன்னா இத்தனை % அவங்களுக்கு கட்சி கிடைக்கும். இல்ல பிரிச்சு 3%னா 1% அப்போசிஷன் பார்ட்டிக்கு போகணும், 2%. அப்புறம் சின்ன பார்ட்டினா நீ வேலை பெரிய ஓட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பாரு அப்படின்னா உனக்கும் ப்ரொபோர்ஷனலா ஏதாவது ஒரு இழவு பண்ணிதான் வச்சுங்க. இது என்னுடைய கருத்து. ரொம்ப நாள் இது நான் சொல்றது இது என்ன, அப்படி எல்லாம் லீகலைஸ் பண்ணிட்டோம் சொன்னா அது வந்து சரியா இருக்காது டெமோக்ரஸி. ஆனா இது நடந்துட்டு தான் இருக்கும். நீ லீகலைஸ், நான் என்ன சொல்றேன், ஒரு சட்டையை போட சொல்றேன். சட்டத்தோட சட்டையை அதுக்கு போட்டு தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா நமக்கே ஆனால் இதில் ஜட்ஜ் எல்லாம் வாங்குறதோ, ஜட்ஜ் எல்லாம் இந்த வேலையில் ஈடுபடுறதோ, அங்க என்ன சொன்னா அப்பழுக்கற்றவர்கள் தான் அந்த உயர்ந்த இடத்துக்கே போகணும். ஏன்னா நமக்கு எப்படி டாக்டர் நம்ம சொல்றோமோ அது போல
இது நீதி வழங்கக்கூடியவன், அவன் அந்த நிலையில இருக்கணும். அவனுக்கானது அவனுக்கு எல்லாம் கொடு, 10 லட்சம் கொடு, 50 லட்சம் சம்பளம் வேணா கொடு. இந்த மாதிரி, ஏன்னா இவர் கடைசியா இப்ப வந்து சமீபத்துல இது பண்ணதுன்னா சிம்பு ஒரு ஒரு ஊழல் வழக்கு அவர் விசாரிக்கலாமா, அதுக்கு ஒரு ஸ்டே போட்டிருக்காரு. எங்க இருந்து வந்தது, யார் யார் என்னென்ன கேஸ் அவர் வந்து ஜட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் ரிவ்யூ பண்ணி ஆகணுமே. இப்ப ஏதோ 3 மெம்பர் கமிட்டிங்கிறாங்க, 4 மெம்பர் கமிட்டிங்கிறாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்ன சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்வாதி மேல போயிடுது. அரசியல்வாதின்னு யாரை பார்த்தாலும், நல்லா இருக்கிறவனை பார்த்தாலும் கூட ஊழல்காரன். நான் அரசியல்வாதி ஊழலை நான் தவறாக சொல்லவில்லை, அவர்கள் ஓரளவுக்கு அவங்களுக்கு உண்டு. ஆனா இவங்க டிஎம்கே அடிக்கிற மாதிரி கொள்ள எல்லாம் அடிச்சிட்டு இருக்க கூடாது. அங்க இருந்த மந்திரியே, நிதி மந்திரியே போன் கான்வர்சேஷன் 30,000 கோடி, அப்புறம் அவர் அதுல இருந்து ஒதுங்கிக்கிறாருன்னு வச்சுங்க. ஆனா அவரோட வார்த்தை தான் அது, 30,000 கோடி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா. இது வந்து அது எல்லை மீறிய ஒண்ணு. ஆனா சாதாரண விஷயங்கள் நான் வந்து என்னைக்குமே கரப்ஷன், ஏன்னா கரப்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்யூஷனே கிடையாது. மாஞ்சு மாஞ்சு எழுதுவாங்க கரப்ஷன் பத்தி, ஒரு பார்ட்டி பத்தி கரப்ஷன் பத்தி தான் எழுதுவாங்க. இன்னொரு பார்ட்டி அவருக்கு பிடிச்ச பார்ட்டி கரப்ஷன் பண்ணிட்டு இருக்கும், அதை பத்தி இல்லை. நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் நடுநிலையான ஒரு விஷயம் தான் சொல்றேன். என்டையர் பொலிட்டிக் சிஸ்டத்துக்கு இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு, இந்த அரை நூற்றாண்டுகளா இருக்கக்கூடிய டெமோக்ரஸிக்கு அமெரிக்காலையும் நடக்கும். அவன் என்ன டின்னர் வச்சு எல்லார்ட்டையும் $5 $4 வாங்குறான், டொனேஷன் வாங்குறான். எல்லாம் பின்னாடி ரவுண்ட் ட்ரிப் போறக்கூடிய விஷயங்கள் தான். இதனால இது பண்ணவே முடியாது. இதுக்கு மறுபடியும் என்ஜேஏசி போல ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஜட்ஜை திருப்பி அவங்க அப்பாயிண்ட் பண்றதுங்கிறது இருக்கக்கூடாது. 2வது, இதுக்கு ஒரு எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட். இது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த யஷ்வந்த் வர்மா 35 கோடி இருந்துங்கிறான், 15 கோடி இருந்துங்க, 5 கோடி பணம் எரியுது. சோத்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு சின்ன லோன், சின்ன பேங்க்ல போயிட்டு நீங்க 2,000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கின திருப்பி கட்டலன்னா வீட்டுக்கு அனுப்பலாம், கிரெடிட் கார்டுல இருக்கணும். என்ன ஒரு அநியாயம் நடந்துருக்கு. ஜட்ஜு கடவுளுக்கு ஒப்பாக மனிதர் நினைக்கக்கூடியது ஒப்பாக இந்த சிஸ்டத்தினால அவங்களுக்கு அந்த ஒரு நிலைமை கொடுத்துருக்கு, ஒரு கடவுளுக்கு ஒப்பான நிலைமை. அவங்க வந்து நீதியை வழங்குவார்கள். அங்க போய் இது மாதிரி நடந்துருந்ததுன்னா வெக்கக்கேடு. இதுக்கு சரியானபடி தீர்வு காணவில்லை என்றால் அதை விட மோசமான விஷயம் வேற எதுவுமே இருக்காது. இது ஒண்ணுதான் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். என்ஜேஏசியை எதிர்த்த தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார், அவரும் என்ஜேஏசி கூடாதுன்னு சொன்னார். அவருக்கும் கிட் ப்ரோ தான் கடைசியில. எதுக்கு கவர்னரா போறார், கூலிங் பீரியட் கூட இல்லாம மறுபடியும் ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா அனுப்புறாங்க. உங்களுக்கு குவிட் ப்ரோக்கோ இருக்கு இல்லையா, இது எல்லாமே தவிர. அருண் ஜேட்லி எல்லாம் பேசிட்டு இருந்தார், எல்லாருக்கும் ஒரு கூலிங் பீரியட் இருக்கணும் 4 வருஷம். சிட்டிங் ஜட்ஜ் எங்க பெங்கால் கல்கட்டா ஹைகோர்ட்ல அவர் ஜட்ஜா ரிசைன் பண்ணிட்டு அடுத்தது பிஜேபி டிக்கெட்ல கண்டெஸ்ட் பண்றாரு. எந்த விதத்துல நியாயம் இது உங்களுக்கு? அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் என்ன உங்களுக்கு? நீங்க வந்து சீசர்ஸ் வைஃப் திஸ்டிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவங்க எல்லாரும் இதுக்கு மேல இருக்கணும். உங்களுக்கு சஸ்பிஷனுக்கு, சந்தேகத்துக்கு இடமில்லாத இடத்துல அவங்க சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி எபோவ் சஸ்பிஷன்ங்கிற மாதிரி இவ போன ஆட்கள் தான். இப்ப அந்த பெங்கால்ல இருந்து வந்தாலும் இன்னைக்கு எம்பி, அவரு இஸ் அன் எம்பி. ஜட்ஜா இருந்து 4 நாள் முன்னாடி போன வாரம் வரைக்கும் ஜட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். அவரோட ஜட்மெண்ட் இதனால இன்ஃபுளுன்ஸ் ஆகலையா? அது பண்ணக்கூடாது, அவங்க வரவே கூடாது. ஜட்ஜா போய் உட்கார்ந்து இருக்கிறாள் எதுக்கு வரணும்? இது எல்லா கட்சிகளும், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபி, இதுல போகக்கூடாதுன்னு இருக்கிற ஆட்கள் சில நல்ல ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க, இதுல எல்லாம் போக மாட்டாங்க. ரிட்டையர்மெண்ட், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எது கிடைக்கும் அதை பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் இல்லாம இருக்காங்க. நான் அவங்க பேரெல்லாம் நிறைய பேர் நான் அப்புறம் சொல்றேன், 100 தடவை நிகழ்ச்சி பண்ணும்போது. இது ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும். ஆனா இது வந்து மிகப்பெரிய ஒரு 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 அபாய சங்கு, இது அபாய சங்கு. இது வந்து வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு மகாராஷ்டிரால வந்து பலவிதமான சர்ச்சைகள் அங்க இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கு. சமீபத்துல இன்னொரு பெரிய சர்ச்சை உருவாயிருக்கு. இந்த திஷா சால்யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகருக்கு செக்ரட்டரியா வந்தம்மா. அவங்க எல்லாம் மாடல், அவங்க இந்த ஈவினிங் பார்ட்டி லைஃப் இதுல எல்லாம் இன்வால்வ் ஆனவங்க தான். எல்லா விதமான விஷயங்களும் அவங்கள்ட்ட எல்லாம் இருந்துச்சுங்க. ஆனா அந்த நடிகர் உங்களுக்கு அவர் மகாராஷ்டிர இது பீகார்காரர், அவருக்கு அவரோட கொலை வழக்குல அவருக்கு செக்ரட்டரியா இருந்த ராஜ்புத்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்புத் SSR நம்ம ஊர்ல SSR போல அந்த ஊர் பீகார்காரர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்னு சொல்லிட்டு ரொம்ப எந்தவித பின்னணியும் கிடையாது. நெப்போட்டிசம், அவங்க அப்பா
அவங்க சித்தப்பா டைரக்டரா இருந்தார், அங்க சினி ஃபீல்ட்ல இருந்தார், எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தானா வந்தான். அந்த பையன் தான் தோனிங்கிற படத்துல வந்து தோனியோட ரோல் பிளே பண்ணான் கிரிக்கெட்டரா. எக்ஸலண்டா வந்துட்டு இருந்தான். அப்ரப்ட்லி ஆக்சுவலி அவனோட கேரியர் போச்சு, ஆளே அவுட். இந்த திஷா சால்யானதுல இப்ப அப்போல இருந்தே நம்ம பையன் அவ பேர் ஆதித்ய தாக்கரே, மந்திரியா இருந்தவர், நம்ம ஊர் இளைய தளபதியா என்ன சின்ன தளபதி, அவர் போல அவங்க. நல்லவேளை அவங்க டிப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கல, ஏற்கனவே வேற கட்சியில இருந்தாங்க, இல்லைன்னா அதுவும் கொடுத்துருப்பாங்க. அந்த அவர் மேல சந்தேக கண் அப்போல இருந்தே வந்துட்டு இருக்கு அவர் மேல. இப்ப அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க வந்து தவறா இது பண்றீங்க, என் பையனுக்கு இதுல எல்லாம் இன்வால்வ்மெண்ட். ஆனா அவர் முதல் மந்திரியாவது அப்ப மத்திய மந்திரியா இருந்த ராணேட்ட கூப்பிட்டு பேசுறாரு. ராணே இன்னைக்கு வந்திருக்காரு, வெளில வந்திருக்காரு. ராணேட்ட கூப்பிட்டு பேசுறாரு, இதை நீங்க ரொம்ப பெருசுபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முதல் மந்திரியா இருக்கும் அவர் செக்ரட்டரி மூலமா போன் போய் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவர். ஆனா அப்பவே சொன்னாங்க இந்த ஆதித்ய தாக்கரேயோட இது சந்தேகத்திற்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இவங்க திஷா சல்யானோட அப்பா வந்து இதை கோர்ட்ல மறுபடியும் இந்த கேஸை ரீஓபன் பண்ணி சொல்லிருக்காரு. இதுல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அருணப் கோஸ்வாமிக்கு. ஏன்னா அருணப் கோஸ்வாமி இந்த கேஸ் எல்லாம் எடுக்க போய் தான் மாட்டிட்டு அவர் ஆபீஸ்ல எல்லாம் ரைடு பண்ணி அவரை கொண்டே ஜெயில வச்சு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போய், அதனால அது அருணப் கோஸ்வாமி இந்த ஆள் விட மாட்டான். அந்த ஆள் அவன் சாதாரணமா இருந்தாலும் விட மாட்டான். இது உண்மைதானே? உங்களுக்கு விஷுவல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த பார்ட்டியில அரட்ராயர் போட்டுட்டு ஆதித்யா தாக்கரே டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் அந்த போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு, வீடியோஸ் வந்திருக்கு உங்களுக்கு. திஷா சல்யான் ஒரு சின்ன பொண்ணு, 30 வயசு இருக்கக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பலவந்தமாக பல விஷயங்கள் செய்யப்பட்டு அந்த பொண்ணு 17வது மாடியில இருந்து தற்கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸ் இது மாதிரி எங்காவது எக்ஸாம்பிளரி பனிஷ்மெண்ட் கிடைச்சதுன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், இது நாளைக்கு இந்த மாதிரி என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஆடுறவங்க அது பண்ண முடியாது, அது வராது வரைக்கும். ஆனா இப்ப கூட அதெல்லாம் நடக்காதுங்கிறது தான் எனக்கு என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இது என்ன சொன்னா பிஜேபி அங்க இருக்கிற அரசாங்கம் என்ன சொன்னா, உத்தவ் தாக்கரே ஒரு மாதிரி அமுக்கிறதுக்கு, அவர் என்ன சொன்னா, இதை கொஞ்சம் பெருசு பண்ணாதீங்க, நான் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு பிஎம்சி தேர்தல் இருக்கு இல்லையா, அங்க மும்பை முனிசிபல் கார்பரேஷன் தேர்தல், அந்த தேர்தலில் இவங்க கொஞ்சம் அடக்கி வாச்சாங்கன்னா பிஜேபி அதை கேப்சர் பண்ணிடும் உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கும் உத்தவ் தாக்கரே அங்க கொஞ்சம் வலுவா இருந்தது. ஸோ பிஎம்சி தேர்தலில் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னா அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சரி போன்னு விட்டாலும் விட்டுருவாங்க. இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு வச்சுங்க. நம்ம நாட்டுல அரசியல்வாதிகள் இந்த குவிட் ப்ரோ கோக்கு மிகவும் அடிமையானவர்கள். இது முதல்ல ஒழியணும். எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, நாம ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி ஐடியாலஜிக்கலா சில அரசியல் கட்சி கிட்ட நான் கொஞ்சம் வந்து சில தலைவர்களை நான் விரும்புவேன், கரெக்ட். ஆனா வந்து நியாயம் எங்க நடக்கணுமோ அங்க நடக்கணும், எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அதுக்குதான் நம்ம மக்கள் எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிற்க கத்துக்கொண்டோம் சொன்னா இது கட்டாயம் அங்க திஷா மீண்டும் அது ரீஓபன் செய்யப்படும். அதுல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து யாரும் அவங்க இருக்கணும். ஆனா எனக்கு என்னமோ அதுல வந்து நடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப குதிரை கும்பா தான் எனக்கு தோன்றது, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. இப்ப மூணாவதா எடுத்துட்டோம் சொன்னா, இப்ப வந்து இந்த பஞ்சாப்ல நடக்கிற விஷயங்கள். பஞ்சாப்ல என்ன சொன்னா, இப்ப திடீர்னு ஒரு இதாயிடுச்சு. பஞ்சாப்ல வந்து அந்த விவசாயிகள் போராட்டத்துக்காக பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் நின்று போராடினாங்க. எப்ப? கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 2 வருஷம் முன்னாடி எலெக்ஷன் யூபியில வர போறது, மற்ற இடத்துல வருதுன்னு சொன்னோம்னா அங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே எல்லாம் கை விட்டுருவாங்க. எங்க எப்ப எலெக்ஷன் நடந்தாலும் அதை இதுக்கு வந்து காங்கிரஸும் சரி ஆம் ஆத்மி கட்சி ரெண்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. பஞ்சாப் ஏற்கனவே இது ஒரு எல்லைப்புற மாகாணம். அங்க ஏற்கனவே வந்து ட்ரக், அவன் சொல்றான் ஒரு எஸ்டிமேட் 15 கிலோ ஹீரோயின். ஹீரோயின்ங்கிறது ஒரு எல்லா இடத்துலயும் கிடைக்கிறாங்க. ஒரு கிலோ ஹீரோயின் 6ல இருந்து 8 கோடி அப்படின்னு சொல்றாங்க கமர்ஷியல் வேல்யூ. இதுக்கு 100 கோடி ரூபாய்க்கான ஹீரோயின் எவ்ரி மந்த் அங்க சேல்ஸ் ஆகுது. 100 கோடிக்கு எவ்ரி மந்த் அங்க சேல்ஸ் ஆகுதுங்கிறாங்க. இது எல்லாமே பார்டர்ல இருந்து வருது உங்களுக்கு. அங்க இருக்கிற மக்கள்லாம் மழுங்கடிக்கும். ஏன்னா இளைஞர்கள் தான் போயிட்டான் வச்சுங்க. நான் பழசு படிச்சிருக்கேன் சரித்திரத்துல. இந்த பிரெஞ்சு வந்து they lost the battle not on the battlefield, lost the war not on the battlefield. இளைஞர்கள்லாம் நைட் கிளப்ஸும்
தண்ணி அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ட்ரக்லையும் போயிட்டு இருந்தாங்க சொன்னா அந்த நாடு எங்க ஜெயிக்கும், எங்க வளரும் அது? இன்னைக்கு பஞ்சாபோட எல்லா விதத்திலும் பின்னடைவு அடைஞ்சிருக்காங்க அக்ரிகல்ச்சர். அங்கேருந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்து கனடால நிறைய பேர் போயிருக்காங்க, உலகம் முழுவதும் நிறைய பேர் இருக்காங்க, கடுமையா வேலை செய்யக்கூடியவங்க, மிக திறமையானவங்க. ஆனா அந்த பஞ்சாப் இன்னைக்கு ஒரு பிரிங்க் ஆஃப் டிசாஸ்டர் அதுலதான் இருந்துருக்கு. பஞ்சாப்ல வந்து இந்த இதுவும் அங்க வந்து குழந்தைகள் பிறக்கிற அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டும் கூட கம்மி. நேற்றுக்கு இங்க சென்னையில் நடந்த மீட்டிங்க்கு பகவந்த் மான் வந்தது கூட அது ஒரு காரணம். ஹரியானாக்கும் அவங்களுக்கும் இது இருக்கு. இவங்களோட கம்மியா சீட் இருக்கிற ஹரியானாக்கு நிறைய சீட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அந்த சந்தேகம் அங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஆனா வந்து அங்க வந்து ட்ரோன்ல ஆர்ம்ஸ் டிராப் பண்றாங்க, ட்ரோன் மூலமா வந்து இந்த ட்ரக்ஸ் டிராப் பண்றாங்க, ட்ரக் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு, வேலை வாய்ப்புகள் இல்லாம இருக்கு, அங்க இருக்கிற தண்ணி லெவல் ரொம்ப கீழே போயிடுது. எதுனா தொடர்ந்து அரிசியே நெல் சாகுபடியே பண்ணிட்டு இருந்ததுனால கீழே போயிடுது பண்ணிட்டு இருந்ததுனால இதெல்லாமே இந்த எம்எஸ்பிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன்னாலதான் இது மாறணும். அங்க வந்து கிராப் ரொட்டேஷன் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள். அதனால மத்திய அரசாங்கத்தோட இணங்கி செயல்படுறதுக்காக இவங்களுக்குள்ள ஒரு குவிட் ப்ரோக்கோ வந்திருக்குங்கிற மாதிரி அதுவும் பேச்சு இருக்கு. யாருக்கு? பகவந்த் மானுக்கும் இவங்களுக்கும். அந்த ஆம் ஆத்மி கட்சின்னு சொன்னா எங்க தலைவருக்கு நீங்க ஒரு அபயதான் கொடுங்க, அவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க, நீங்க அவரை ரொம்ப இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒத்துட்டு இருக்காங்களா இல்லையா, எது அளவுக்கு என்ன ஒன்னும் தெரியாது எனக்கு. ஆனா இது ஏதோ பின்னணியில நடக்கும் வச்சுங்க. இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் நெகோசியேஷன் நடக்கும். இது எல்லா அரசியல் கட்சியும் இது நடந்துதான். அரசாங்கத்துல இருக்கிறவங்க பல விஷயத்துல சாதிச்சாகணும், அதுக்காக பண்ணுவாங்க. யார் அரசாங்கத்துல வந்தாலும் அவங்க இந்த ட்ராக் டூ நெகோசியேஷன்ஸ் அதெல்லாம் நடக்கும். அதுல பின்னணியில பேக்ரவுண்ட்ல ஏதாவது நடந்துட்டு இருக்கும். அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். ஏன்னா யாரு இதுக்கு ஆதரவு தெரிஞ்சுன்னா அவங்களே வந்து புல்டோசர் விட்டு எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு அங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க பஞ்சாப்ல. அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல். ஏன்னா பஞ்சாப்ல வந்து கிட்டத்தட்ட பிஜேபி வந்து 18% ஓட்டு வாங்கி இந்த சிரோமணி அகாலிதள் 13 தான், அதோட 5%. மோடியோட இந்த அவுட்ரீச் டு த சிக் கம்யூனிட்டி பெரிய அளவுல. இப்ப டெல்லியில ஒருத்தர் மந்திரியா இருக்கார் சிர்சா அப்படின்னு சொல்லிட்டு, அவரெல்லாம் இந்த வேலையில ரொம்ப ஒரு நட்ஸ் அண்ட் போல்ஸா இருந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அந்த ரவனீத் பிட்டுன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஜலந்தர் நினைக்கிறேன், ஆர் லுதியானா, அங்கேருந்து எம்பி மந்திரியா ஜெயிக்கல அவர், ஆனா ராஜ்யசபா அவர் மந்திரி ஆக்கியிருக்காங்க. அவர் வந்து அந்த பழைய பியான் சிங் அவரோட பேரன் அப்படி சொன்னாங்க. ஸோ பஞ்சாப்ல ஒரு பிஜேபியோட இது ஒரு பிரபலமா நடந்துருக்கு. அம்ரிந்தர் சிங்கே பிஜேபியிலே சேர்ந்தார், தனியா கட்சி ஆரம்பிச்சார், அப்புறம் பிஜேபியிலே இணைச்சிட்டார் அந்த கட்சியை. அங்க வேற சில தின்சான் ஒருத்தர் வாஜ்பாய் மந்திரி சபையில மந்திரியா இருந்தார், அவரும் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அவங்க இவங்களோட ஆதரவுல இருக்காங்க. பஞ்சாப்ல ஒரு பெரிய அளவு. ஏன்னா அந்த சிரோமணி அகாலிதள் வந்து ரொம்ப ஒரு பின்னடைவு போய் அதுல வந்து எதுவுமே பார்க்க முடியாம போயிடுது. இதுல பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இது வந்து ஒரு அருமையான ஒரு இது. அதுல வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பல பழைய காலத்துல உங்களுக்கு. அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னா பெரிய வளாகம் அது. அது வந்து பல பேருக்கு தெரியாது, அது ஒரு 15-16 ஏக்கர் இருக்கக்கூடிய வளாகம். அதுல வந்து அதோட கட்டட அமைப்பே எப்படின்னு சொன்னா ஒரு தராசு போலதான் இருக்கும். 2 பக்கம் 2 சேம்பர் தராசோட தட்டு போல இருக்கும். நடுவுல இருக்கிற அந்த முள்ளு போல இருக்கிறது வந்து இவங்க ஜட்ஜஸ் உட்காந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடம், அது கோர்ட்ல இதெல்லாம் நடக்கிற இடம். ரொம்ப அருமையா பிளான் பண்ணிருக்காங்க. அதோட தர்மம் எங்க இருக்கோ அறம் எங்க இருக்கோ அங்க வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. அது பல இடத்துல வருதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு பகவத்கீதையில மகாபாரதத்துல பல இடத்துல வருது. அந்த ஸ்லோகத்தோட இருக்கிற ஒரு வார்த்தை தான் அறம் எங்கோ அங்கு வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நிறைய பேர் நிறைய இது பழைய இதுன்னு சொன்னா உங்களுக்கு 70களில் சிக்ரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தலைமையில வந்து 13 பேர் பெஞ்சு ஒரு 72-73 சமயத்துல ரொம்ப பிரபலமா பேசப்படக்கூடியது. எல்லா இந்த லீகல் ஆட்களும் கேஷ்வானந்த பாரதி. கேஷ்வானந்த பாரதி கேஸ் வந்து கேஷ்வானந்த பாரதி இங்க ஒரு மடம் இருந்தது நம்ம காசர்கோட்ல, இப்பவும் இருக்குது. அந்த மடத்தோட ஒரு சன்னியாசி அவர் தான் எடுத்துன்னு போறார். நானி பால்கேவால தான் சொன்னார் நீங்க இது பண்ணணும் நீங்க. ஏன்னா அப்ப இருந்து அரசாங்கம் வந்து இவங்களோட லேண்ட் யூஸை வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் விதிக்கிறது, அதை எதிர்த்து தான் பண்ணணுங்கிறது இவங்க கேஸ் போறாங்க. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் 13 பேர் கொண்ட சிக்ரிங்கிற தலைமையில இருக்கார். சிக்ரின்னா பஞ்சாபி ஒரு சரணை வச்சுங்க. அது
நம்ம அமிதாப் பச்சன் இருக்கல, அவங்க அம்மா கூட, அவங்க அம்மா வந்து அப்பா வந்து உத்தரப்பிரதேஷ் காயஸ்த, அம்மா வந்து சிக்ரி. சிக்ரி சார் கத்ரீஸ்ங்கிறது சிக்ரி. சிக் சிகர் அப்படிங்கிறது இப்ப நம்ம சந்திரசேகர்னு சொல்லணும், சந்திர சிகராங்கிறது தான் சந்திரசேகர்னு வருது தமிழ்ல. சந்திர சிகராங்கிறது இல்ல, பஞ்சாபில எல்லாமே வித்தியாசமா ஆகும்னு வச்சுக்கோங்க. சந்திரசேகர அப்படிங்கிறது சேகரங்கிறது சிகர. சந்திரசேகரன்னா யார்? சிகரம்னா தலை. தலை மேல யார் தலை மேல சந்திரன் இருக்கு? சிவன். சிவன் பேர் தான் சந்திரசேகர். சிகர் தவன் சொன்னா அவன் வந்து சிவனோட பேர் கொண்டவன் சொல்லிட்டு, இந்த அது சிவனை குடிக்கிற மாதிரி தான் ஒரு பேரு. இவங்க எல்லாம் சத்திரியர்கள் அந்த பஞ்சாபில் இருக்க. அந்த சிக்ரி தான் தலைமையா இருக்க. நல்ல ஆட்கள். நம்ம இப்ப வி.வை. சந்திரசூட் இருந்தாலே, அவர் சந்திரசூட் இருந்தாலே, அவங்க அப்பா ஒய்.வி. சந்திரசூட் இருந்தார். அவர் அதுல இருக்காரு, ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் 13 பேர்ல. ஹெச்.ஆர். கண்ணா சொல்லிட்டு நம்ம சரண் சிங்கோட ஒரு பார்லிமெண்டே சந்திக்காத ஒரு கவர்மெண்ட் இருந்தது. அந்த கவர்மெண்ட்ல மந்திரியா ஆனார். சரண் சிங் அவரை மந்திரி ஆக்குறார், லா மினிஸ்டர் ஆக்குறார், ஹெச்.ஆர். கண்ணான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரை இந்திரா காந்தி அவரை சூப்பர் ஸ்வீட் பண்ணி ஒரு ஜட்ஜை கொண்டு வந்தாங்க. அதனால வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, சண்டை போடல. இந்த கொலிஜியம் கேஸுக்கு வந்து பாருங்க, இது ஹெச்.ஆர். கண்ணா அவர் சூப்பர் சீட் பண்ணி இந்திரா காந்தி அவங்க பவரை பயன்படுத்தி, அதுவும் தவறு. ஆனா இந்த மாதிரி ஒரு உளுத்து போன ஒரு இத்து போன ஒரு கொலிஜியம் சிஸ்டம் எனக்கு நானே அப்பாயிண்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது அதுவும் தப்பு. ரெண்டுமே தப்பு. வி ஹேவ் டு ஹேவ் அ பயா மீடியா. இதுல வந்து ஒரு ஃபேர் சிஸ்டம். ஏன்னா கடவுள் போன்றவர்கள் நீதிபதிகள் தான் உங்களோடது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது பண்ணும். ஸோ ஹெச்.ஆர். கண்ணா இருந்தார், ஒய்.வி. சந்திரசூட் இருந்தார், முக்கியமான பெரிய பெரிய ஜட்ஜஸ் எல்லாம் இருந்தாங்க. உங்களுக்கு ஹெச்.ஆர். கண்ணா பண்ணணும் கொஞ்ச நாளே இறங்கிட்டார். தமிழ்நாட்டுல இருந்து அப்ப பாலா பழனூர்னு அப்படி இருந்தார். அவர் பாண்டிச்சேரியில இருந்து எம்பி. ஆனா எம்ஜிஆர் அவரை மந்திரி ஆக்கினார். 3 மாசம் 4 மாசம். சத்யவாணி முத்து அவங்க மந்திரி ஆனாங்க. நம்ம சி சுப்பிரமணியம் அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தார். இதெல்லாம் ஒரு சரண் சிங், அதுல ஹெச்.ஆர். கண்ணா இருந்தார். சோ அந்த 13 பேர் கொண்டது கேசவானந்த பாரதி கேஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் விஷயங்கள் எல்லாமே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். அது ரொம்ப அருமையா, அது எல்லா லீகல் ஃபெட்டர்னிட்டியில இருக்கிற லாயர்ஸ் எல்லாருமே முதல்ல படிக்க வேண்டிய கேஸ். அது பக்க ஜட்ஜ்மெண்ட், அது 700 பக்க ஜட்ஜ்மெண்ட். அது இப்பவும் கிடைக்கும் உங்களுக்கு, பிடிஎஃப் எல்லாம் கிடைக்கும் ஆன்லைன்லயே. இது படிக்கணும் லீகலி அந்த ப்ரொஃபஷன் பர்சியூ பண்றவங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பல பேர் இப்ப யாராவது எல்எல்பி எல்லாம் படிச்சு பிஎல் படிச்சுட்டு வந்தவங்க கேட்டா சொன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வருத்தத்துக்குரியது. கேசவானந்த பாரதி கேஸ் வந்து எல்லா இதுக்கும் அதுதான் கோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது 72 73ல நடந்தது. நம்ம சிக்ரி ஜட்ஜா இருந்தார் உங்களுக்கு அந்த சமயத்துல. இப்ப இந்த இது என்சி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும்போது அவர் கூட பஞ்சாப்ல கேஹர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தார். அவர் வந்து அந்த 5 மெம்பர் ஜட்ஜஸ்ல இருந்தாங்க. பஞ்சாபுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஹெட் பண்ணதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. ஸோ இது தொடர்ந்து இதெல்லாம் இருக்கும் வச்சுங்க. உங்களுக்கு நம்ம கேசவானந்த பாரதி கேஸ் பத்தியே ஒரு 2-3 வீடியோ போடலாம். அருமையானது, எல்லாரும் படிக்கணும். அது இந்த ஜட்ஜிகள் வந்து கடவுள் போன்றவர்கள். இவர்களோட இதுல இது டாலரேட்டே பண்ணக்கூடாது இந்த விஷயம். ஏன்னா இப்ப பார்த்தோ சாட்டர்ஜின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜியோட வலதுகரம் ஒரு ஆளு, அவன் வீட்டுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்தாங்க. மக்கள் அதெல்லாம் அங்க ஜார்க்கண்ட்ல ஒரு காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி, அவன் வீட்டுல இருந்து 200 கோடி எடுத்தாங்க. அவரே வியாபாரி, கேஷ் வச்சுக்காம என்ன பண்ணுவான் அவன்? கட்சிக்கு வேற பண்ணி ஆகணும். அவன்லாம் சென்சேஷனல் ஆக்கணும். ஆனா ஜட்ஜி வீட்டுல 35 கோடி 20 கோடி 15 எத்தனை அமௌண்ட் எக்ஸாக்டா தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை சரியான இட் சுட் ரீச் இட்ஸ் லாஜிக்கல் எண்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளரி பனிஷ்மெண்ட் இது கொடுத்து, எக்ஸாம்பிளரி இது உண்மையில எங்க வந்தது, அப்புறம் இவரை பண்ணும்போது இதெல்லாம் இல்லையா, அந்த கொலீஜியம் இதெல்லாம் பார்க்கலையா பேக்ரவுண்ட். ஒரு சின்ன விஷயம், ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ் அனுப்பிச்சு நீங்க சாதாரண குடிமகனுக்கு நீங்க கேட்கறீங்க, அவனுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, இதுக்கு என்ன சொல்றது, உங்க இன்டெலிஜென்ஸ் ஐபியோட கிளியரன்ஸ் போனது, இதெல்லாம் பாக்குறதே இல்லையா உங்களுக்கு? எத்தனை விஷயம் வரும். மிகவும் வருந்தத்தக்கது. இந்த மாதிரி இது நிறைய விட்டாச்சு. அதான் சொன்னேன், ஒரு டாப் ஒரு ஜட்ஜ் வந்து சொல்றாங்க 20% வந்து ஜட்ஜஸ் வந்து கரப்ட் அப்படின்னு சொல்றாங்க. கேரளால ஒரு சீஃப் ஜஸ்டிஸா இருந்த ஒருத்தர் அந்த பக்கத்துல இருந்து போனவர், அவர் பேர்ல இருந்தது எல்லாம் வந்து பப்ளிக் டொமைன்ல எல்லாரும் விட்டாங்க. அது பண்ணக்கூடாது இனிமே. இது விஷயம் அரசியல்வாதிக்கு நான் அப்கோர்ஸ் என்னோட இதுல ஒத்து போகாம கூட நீங்க இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் தவறு இல்லை. இது என்னோட கருத்து எப்பவுமே. ஏன்னா அரசியல்ல தேர்தலை சந்திக்கணும்னா உங்களுக்கு நிதி வேணும், அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் எங்கேயா பண்ணி ஆகணும். அதுல இந்த ஃப்ரீ டைம் கொடுக்குறேங்கிறது, இது கார்பரேட்ல இந்த கார்பரேட் வாங்கி இப்ப செத்து போச்சு அது உங்களுக்கு, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. இது ஒரு லீகலா ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்க சொன்னா
நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு. ஆனா இந்த விஷயத்துல ஒரு சரியான ஜட்ஜ் அவங்களுக்கு கொடுக்கணும். அது கொடுத்தா தான். அதே போல திஷா சல்யான் கேஸ் ஒழுங்கா எடுத்துட்டு போனா பதவியில் இருக்கிற அரசியல்வாதிகள் தவறு செய்து தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணமும் அகலும். அதுக்கான வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு இந்த காணொலியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.